மன்னார் விடத்தல் தீவு பகுதியில் இந்திய அதானி நிறுவனத்தினால் காற்றாலை மின் நிலையத்தை உருவாக்கும் திட்டம் தொடர்பில் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை வலுவற்றதாக கோரி தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனுவை மே மாதம் 23ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. குறித்த மனுவை இலங்கை பசுமை அமைப்பின் தலைவர் சந்திமா அபேவர்த்தன சமர்ப்பித்தார். இந்த மனு நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி MUP காரியத்தினால் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த திட்டம் தொடர்பான பல முக்கியமான வழக்குகள் எதிர்வரும் மார்ச் மாதம் உயர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ளதாக அரசு சட்டத்தரணி தெரிவித்தார். இந்த திட்டம் தொடர்பாக இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்றும் அவர் நீதிமன்றத்துக்கு தெரிவித்தார். அதன் பின்னர் சம்பந்தப்பட்ட மனுவை மே 23ஆம் தேதி பரிசீலிப்பதாக நீதிமன்றம் உத்தரவிட்டது. இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையில் 2 புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் நேற்று கைச்சாத்திடப்பட்டுள்ளன. மலையக பகுதிகளில் உள்ள தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகளுக்கு 60 ஸ்மார்ட் வகுப்பறைகளை வழங்குவதற்கான புரிந்துணர்வு உடன்படிக்கை இன்று கைச்சாத்திடப்பட்டது. இலங்கைக்கான இந்திய உஸ்தானிகர் சந்தோஷ் ஜா பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சின் செயலாளர் பிரபாத் சந்திரகீர்த்தி ஆகியோர் இந்த உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டுள்ளனர். அதற்கமைய நுவரெலியா மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட 48 பாடசாலைகளுக்கும் கண்டி மற்றும் பதுளை ஆகிய மாவட்டங்களில் தெரிவு செய்யப்பட்ட தலா 6 பாடசாலைகளுக்கும் ஸ்மார்ட் வகுப்பறைகளை வழங்கப்பட உள்ளதாக இலங்கைக்கான இந்திய உஸ்தானிகர் ஆலயம் அறிவித்துள்ளது. இதேவேளை சட்டம் ஒழுங்கை பேணும் செயற்பாடுகளில் இலங்கை போலீசாரின் முக்கிய தேவையை நிறைவேற்றும் நோக்கில் இந்திய அரசினால் வடமாகாண போலீஸ் நிலையங்களுக்கு 80 கேப் வாகனங்கள் வழங்கப்பட உள்ளன. இந்திய உஸ்தானிகர் ஆலயத்தில் இதற்கான புரிந்துணர்வு உடன்படிக்கை இன்று கைச்சாத்திடப்பட்டது. இலங்கைக்கான இந்திய உஸ்தானிகர் சந்தோஷ் ஜா, பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் RP செனவிரத்ன ஆகியோர் உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டுள்ளனர். சீனாவுக்கான தனது உத்தியோகபூர்வ விஜயத்தின் 3வது நாளான நேற்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இலங்கைக்கு பல அனுகூலங்களை பெற்றுத்தரும் பல விசேட கலந்துரையாடல்களில் பங்கேற்றார். அதன்படி நேற்று காலை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் விசேட முதலீட்டு அமர்வு நடைபெற்றதோடு இதில் முன்னணி சீன நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். அதன் பிறகு உலக புகழ்பெற்ற வர்த்தக நாமங்களுடன் கூடிய நிறுவனங்கள் பலவற்றின் பிரதிநிதிகளுடன் ஜனாதிபதி பல சுற்று கலந்துரையாடல்களை நடத்தினார். சினோபெக் குழுமத்தின் பிரதிகளுடான கலந்துரையாடல்களை தொடர்ந்து இலங்கைக்கு 3.7 பில்லியன் டாலர் மதிப்புள்ள பாரிய வெளிநாட்டு நேரடி முதலீட்டை பெற்றுக் கொடுக்கும் ஹம்பாந்தோட்டையில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்றை நிர்மாணிப்பதற்கான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. இதேவேளை இன்று பிற்பகல் சீன மக்கள் மாவீரர் நினைவு சின்னத்துக்கு மலரஞ்சலி செலுத்தும் நிகழ்வில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவும் இணைந்து கொண்டார். பின்னர் சீன தேசிய மக்கள் காங்கிரசின் நிலைக்குழுவின் தலைவர் ஜாவோ லெஜியை ஜனாதிபதி சந்தித்தார். அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் சீன பிரதமர் லீ சியாங்குவுக்கும் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டன. சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான கடந்த கால நட்புறவை நினைவுகூரும் வகையில் ஜனாதிபதிக்கும் சீன பிரதமருக்கும் இடையில் மிகவும் பயனுள்ள கலந்துரையாடல் இடம்பெற்றது. வளமான நாடு, அழகான வாழ்க்கையை உருவாக்க தற்போதைய அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படும் திட்டத்துக்கு சீனா ஆதரவளிப்பதற்கும் என்று சீன பிரதமர் வலியுறுத்தினார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் சீன விஜயத்தின் இறுதி நாளான இன்று சீனாவில் உள்ள பல முன்னணி உற்பத்தி தொழிற்சாலைகளுக்கு ஜனாதிபதி விஜயம் செய்கிறார். வறுமை ஒழிப்புக்கு முன்மாதிரியான சீன கிராமம் ஒன்றையும் அவர் பார்வையிட உள்ளார். பார்லிமெண்ட் உறுப்பினர்களுக்கு லஞ்சமாக கடந்த காலத்தில் பார் லைசன்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. லஞ்சத்தை ஒழிப்போம், பார் லைசன்ஸ் விவகாரத்தை வெளிப்படுத்துவோம் என்று வந்தவர்கள் இன்று வரை அதனை வெளிப்படுத்தவில்லை. இவர்களும் லஞ்சத்துக்கு துணை போனவர்களாகத்தான் பார்க்க முடியும். நாம் சவால் விடுகிறோம், முடிந்தால் பார் லைசன்ஸ் விவகாரத்தை உடன் வெளியிடுங்கள், இல்லையில் நீங்களும் ஊழல்வாதிகள் தான் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் கோரிக்கை விடுத்தார். யாழில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்தார். ஆனால் பொதுவாக சென்ற வருடத்திலே அளவுக்கு அதிகமாக மதுபான சாலை உரிம பத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றன. அரசாங்கமும் அந்த பட்டியலை வெளிப்படுத்தி இருக்கிறது. ஆனால் இந்த மதுபான சாலைகளை இயக்குவதற்கு, அவற்றுக்கு உரிமை பத்திரங்கள் கொடுப்பதற்கு யார் யார் சிபார்சு செய்தார்கள் என்ற தகவல் இன்னமும் அரசாங்கம் வெளியிடாமல் ஒளித்து வைத்திருக்கிறது. இந்த அரசாங்கம்தான் எதிர்க்கட்சியிலே இருக்கிற போது அரசியல் லஞ்சமாக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த உரிமை பத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்தவர்கள். பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறவர்களுடைய சிபார்சின் பேரிலே தான் ஒவ்வொரு நிறுவனங்களுக்கு, தனியார்களுக்கு இந்த அனுமதி பத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருப்பதாக குற்றஞ்சாட்டினவர்கள். தாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே இவற்றையெல்லாம் வெளிப்படுத்துவோம் என்று சொன்னவர்கள்.
ஆனால் யாருக்கு அந்த உரிமை பத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை மட்டும்தான் சொல்லுகிறார்களே தவிர யாருடைய சிபார்சிலே, எந்த பாராளுமன்ற உறுப்பினருடைய சிபார்சிலே இவை வழங்கப்பட்டிருக்கிற என்ற செய்தியை இன்னமும் அரசாங்கம் ஒளித்து வைத்திருக்கிறார்கள். இது அவர்கள் தாங்களாகவே சொன்ன ஊழல் குற்றச்சாட்டுக்கு துணை போகிற ஒரு செயற்பாடாக காண்கிறோம். ஆகையினாலே இன்றைய தினத்திலும் மீளவும் அரசாங்கத்துக்கு நான் சவாலாக முன்வைக்கிறேன். நீங்களாகவே அரசியல் லஞ்சம் என்று சொல்லி செய்த குற்றச்சாட்டின் அடிப்படையிலே எந்தெந்த அரசியல்வாதி, எந்தெந்த பாராளுமன்ற உறுப்பினருடைய சிபார்சுகளினாலே இந்த புதிய மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்ற உண்மையை நாட்டுக்கு வெளிப்படுத்துங்கள். இல்லை என்றால் நீங்களும் இந்த ஊழலோடு சம்பந்தப்பட்டவர்கள் என்ற முடிவுக்கு நாங்கள் வந்தே ஆக வேண்டும். அது அப்படியாக இருக்கிறதா இல்லையா என்பதை அறிவதற்காகத்தான் நாங்கள் அந்த தகவலை வெளிப்படுத்துமாறு அரசாங்கத்துக்கு தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அந்த தகவலை அரசாங்கம் கொடுப்பதாக இல்லை. 2 அரசியல்வாதிகள் தாங்களாகவே அந்த வேளையிலே பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் தாங்களாகவே எங்களுடைய சிபார்சின் பேரிலே தான் இந்த மதுபான சாலைகளுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது என்று தாங்களாகவே ஒத்துக்கொண்டதன் காரணமாக இந்த அரசாங்கம் செய்கிற அவர்கள் எதிர்க்கட்சியில் இருந்தபோது செய்த குற்றச்சாட்டு சரியானது என்பதும் தெரிய வந்திருக்கிறது. யாரோ ஒருவருடைய சிபார்சின் பேரிலே தான், அதுவும் பாராளுமன்ற உறுப்பினருடைய சிபார்சின் பேரிலே தான் இந்த மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருப்பது என்பது தெரிய வருகிறது. திரு விக்னேஸ்வரன் அதனை ஒத்துக்கொண்டிருந்தார், திரு சா சிம்மநாதன் அதனை ஒத்துக்கொண்டிருந்தார். ஆனால் மற்றவர்கள் எவரும் அதனை சொல்லுகிறார்கள் இல்லை. ஆனால் அந்த தகவல் அரசாங்கத்தில் இருக்கிறது. இந்த அனுமதி பத்திரங்கள் கொடுக்கிற போது யாருடைய சிபார்சின் பேரில் இது கொடுக்கப்பட்டது என்ற தகவல் அரசாங்கத்திடம் இருந்து கொண்டும் இன்னமும் இத்தனை மாதங்கள் ஆகியும் இன்னமும் அதனை வெளிப்படுத்தாமல் இருப்பது அரசாங்கமும் இந்த ஊழலுக்கு துணை போகிறதாக மட்டும்தான் நாங்கள் கருத முடியும். ஆகையினாலே தான் திரும்பவும் அந்த சவாலை அரசாங்கத்துக்கு முன்வைக்கிறேன். நீங்களாகவே செய்த குற்றச்சாட்டு சம்பந்தமாக அந்த ஊழலோடு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்றால் உடனடியாக எந்தெந்த பாராளுமன்ற உறுப்பினருடைய சிபார்சின் பேரிலே இத்தனை மதுபான சாலைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன, விசேஷமாக கிளிநொச்சியிலே தேவைக்கு அதிகமான அளவு ஒரே வீதியிலே ஒவ்வொரு கிலோமீட்டருக்குள்ளேயே 2-3 மதுபான சாலைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. யாருடைய சிபார்சின் பேரில் இது கொடுக்கப்பட்டது என்பதை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது.